ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ப்ரெக்னன்சி அப்டேட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த டாபிக் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனை தானா அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட் டைப் வந்து ஆப்சண்ட் பீரியட், இன்ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸ், ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸ், ஹெவி ப்ளீடிங் பீரியட்ஸ், லைட் பீரியட், பீரியட்ஸ் பிட்வீன் பீரியட்ஸ், பெயின்ஃபுல் பீரியட்ஸ், அன்ஓவலேட்டட் பீரியட்ஸ் அப்படின்னு 8 டைப்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் வந்து இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோன்னா ஆப்சண்ட் பீரியட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ் பண்ண உடனே பீரியட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸே வந்திருக்காது, ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஆப்சண்ட் பீரியட். இன்ஃப்ரீக்வெண்ட் பீரியட் அப்படிங்கிறது 21 days தான் வந்து சைக்கிள், ரெகுலர் சைக்கிள். உங்களுக்கு 35 days ஆகியும் உங்களுக்கு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பீரியட் சப்போஸ் வரல அப்படிங்கும்போது அது இன்ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மந்தில் 30 days வந்து 2 times நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது அது வந்து ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸ் அப்படின்னு வரும். உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் பீரியட்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்துட்டு 4 days 5 days அப்படிங்கிறது தான் நார்மல் பீரியட்ஸ். அப்படிங்கும்போது உங்களுக்கு 8 days வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஹெவி ப்ளீடிங்காக இருக்கும். அதே லைட் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு 4 days 5 days ஆகலை, உங்களுக்கு 2 days தான் பீரியட்ஸ் ஆகுது, அதுவும் லைட்டாக தான் ஆகுது, உங்களுக்கு வால்யூமே இல்லை அப்படிங்கும்போது அது லைட் பீரியட் அப்படிங்கிறதுல வரும். ப்ளீடிங் பிட்வீன் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள் இருக்குது, ரெகுலராக நீங்கள் பீரியட் ஆகுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அன்வான்டாக ஏதோ ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங் பிட்வீன் பீரியட் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். அதே பெயின்ஃபுல் பீரியட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கிராம்ஸ் அதிகமாக இருக்கும். பீரியட் கிராம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஹெவி ப்ளீடிங்காக இருக்கும், அந்த மாதிரி வரும். அன்ஓவலேட்டட் பீரியட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓவல்யூஷனே நடந்திருக்காது, பட் நீங்கள் ஆனால் பீரியட் ஆகிருப்பீங்க. ஓவல்யூஷனே நடக்கலை அப்படிங்கும்போது அது வந்து ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அன்ஓவலேட்டட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க.